அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 20 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதாவது 20 நிமிடங்கள் நடைபெறும். மிகுதி 5 நிமிடத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் சரியான வெள்ளத்தால் பலர் அவதிப்படுகிறார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு 5 நிமிடம் ஒரு பாடலை போடுவோம். அந்த பாடலை நீங்க அருமையான பாடல், அந்த பாடலுக்கு நீங்கள் கேட்டு அந்த இலங்கையில் துன்பப்படும் மக்களுக்காக சின்ன ஒரு தியானமும் செய்யலாம் என்று திருப்பியும் சொல்றேன். 20 நிமிஷம் தான் நீங்க செய்ய போறீங்க. இந்த 5 நிமிஷம் எனக்கு பாட்டு போடுறதுக்கு தாருங்க. நன்றி. பேருந்து அதனை அடுத்து இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஈலிங் துர்க்கி அம்மன் கோயில் சேர்மன் வருகிறார், யோகநாதன் அவர்கள். அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் பேசுவார். நீங்க நிறைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கனகதுர்க்கி அம்மன் கோயில் மிகவும் பெரிய கோயில், தியான மண்டபம் இருக்கிறது. எங்களை எல்லாம் தியானத்துக்கு போறதுக்கெல்லாம் விட்டார்கள். அவர்கிட்ட கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், என்ன கேள்வி என்றாலும் நீங்க கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். இப்பொழுது அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் எமது மூச்சுடன் தொடர்பு கொள்ளப் போகின்றோம். அதை நாம் கவனிப்பதே தியானமாகும். நாம் பிறந்த நாள் தொடக்கம் எமது மூச்சு எம்முடன் இருக்கின்றது. நாம் அதற்கு நன்றி கூட கூறுவதில்லை. ஆனபடியா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த மூச்சை ஒரு கொஞ்ச நேரம் என்றாலும் நாங்கள் நினைத்து அதற்கு நன்றி கூற வேண்டும். ஏனெனில் மூச்சு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. மூச்சு என்பது எமது அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. எந்த அவயவங்கள் இல்லாட்டிலும் நாங்கள் வாழலாம், ஆனால் மூச்சு இல்லாமல் வாழ முடியாது. இந்த மூச்சை கவனிப்பதே எங்களுக்கு தியானமாகின்றது. எனவே நாங்கள் இந்த மூச்சை கவனித்து நமது உடலில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சீராக இரத்தம் ஓட பண்ணும். ஏனெனில் நாங்கள் மூச்சை சீராக விட்டு கொண்டிருந்தால் எங்கள் உடலில் இருக்கிற நாடி நரம்புகளுக்கு இரத்தோட்டம் சீராக அமையும். இரத்தோட்டம் சீராக அமையும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகினால் எங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவி புரியும். எனவே நாம் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இலங்கை முழுவதும் வெள்ளத்தால் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுகள் எல்லாத்தையும் நினைத்து நாங்கள் இந்த தியானம் என இயற்கை சீற்றம் கொண்டிருக்கின்றது. அது என்னென்றால் மக்களால் தான் சீற்றம் கொள்கின்றது. நாங்கள் பூமி தாயை நாங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஏனெனில் எங்கள் உடம்பு முழுக்க 5 பூதங்களால் ஆனது. ஆனபடியால் நாங்கள் இப்பொழுது ஒரு தியானத்தை மேற்கொள்ளுவோம். அதன் பிறகு 20 நிமிடத்துக்கு பிறகு ஒரு இலங்கையில் நடக்கும் இந்த அனர்த்தங்களை பார்த்து ஸ்ரீ சக்திதாசன் அவர்கள் ஒரு பாட்டு இயற்றியிருக்கிறார்கள். அந்த பாட்டை நாங்கள் கவனித்து இறைவனை வேண்டி உலகத்தில் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாங்கள் தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி இல்லாமல் போகும். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேராக முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். ஏனெனில் முதுகுத்தொண்டில் தான் எங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேராக அமர்ந்திருந்து கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் காலினூடாக 10% சக்தி வெளியேறுவதை தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில் வைக்கும் போது இன்னொரு 10% சக்தியை தடுக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியும் தடுக்கப்படுகின்றன. எனவே கைகளை கோர்த்து கால்களை பின்னி கண்களை மூடி ஒரு 100% எமக்குள் சக்தியை எடுக்கின்றோம். நாம் நமது உடம்பில் இயற்கையாக நடந்தோருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் ஒரு இசையுடன் தியானத்தில் அமருவோம். எண்ணங்கள் தோன்றினால் மீண்டும் மீண்டும் உங்களோட மூச்சுக்குள் வாருங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்களுக்கு பாடல் ஒன்று, இலங்கை மக்களுக்காக ஒரு பாடல் வரும். அதை நினைத்து நாங்கள் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இந்த
சூறாவளி வெள்ளம் எல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதில் நினைத்து இந்த பாட்டை நினைத்து தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். இந்த பாட்டை சக்திதாசன் ஐயா அவர்கள் ஈழமே என் தாய் மண்ணே என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். கேட்போம். மழை நீரோ கண்ணீரோ என் நீரில் என் நாடு இப்போது செந்நீரின் ஓட்டம் இல்லை என பன்னீராய் நெஞ்சம் குளிர்கையில் புயலோடு மழை நீரும் இன்று நான் பிறந்த மண்ணை அழிப்பதுவோ இது முறையோ சொல் இறைவா இடைவேளை என் மக்கள் காணாரோ ஈழம் என்று மழை நீரில் என்று தனியும் அவர் கண்ணீர் நான் பிறந்த நாடென்று தண்ணீரில் என் உள்ளம் தான் இங்கு கண்ணீர் கண்ணீரில் இயற்கை என்னை இட்ட சாபமோ போரிட்ட நிகழ்வுகள் தான் பாபமோ நீரிட்டு எமை இன்று வதைக்கலாகுமோ வீரிட்டு கதரும் மக்கள் குரல் கேட்கலையோ நூறென்ற கணக்கில் உயிர் போகலாகுமோ யாரென்று பார்த்து உயிரை பறிப்பதில்லையே ஈழம் என்று மழை நீரில் என்று தனியும் அவர் கண்ணீர் நான் பிறந்த நாடென்று தண்ணீரில் என் உள்ளம் தான் இங்கு கண்ணீரில் காற்றோடு கூடி அழும் வீடுகள் காலத்தின் சுமை தாங்கும் மக்கள் நீரோடு ஓடும் நம்பிக்கைகள் நெஞ்சோடு நின்று கண்ணீர் சொல்கின்றன எந்த மண்ணில் விதை போடினாலும் அது முளைக்குமோ கேளிரைவா ஈழம் இன்று மழை நீரில் என்று தனியும் அவர் கண்ணீர் நான் பிறந்த நாடென்று தண்ணீரில் என் உள்ளம் தான் இங்கு கண்ணீரில் அலைகளோடு அடித்து செல்லும் அன்பின் நினைவுகள் வாழ்வின் கனவுகள் மண்ணோடு கலந்த பாசம் இன்று மழையோடு கரைந்து போகின்றது எந்த உயிரின் அர்த்தம் சொல்லிடும் இயற்கை சாபம் எதற்கு வந்தது ஈழம் இன்று மழை நீரில் என்று தனியும் அவர் கண்ணீர் நான் பிறந்த நாடென்று தண்ணீரில் என் உள்ளம் தான் இங்கு கண்ணீரில் பிள்ளைகள் துயரத்தில் பாடும் குரல் பெருமக்கள் கண்ணீரில் மூர்க்கும் நிலம் புயலின் சத்தம் தாங்கும் நெஞ்சம் போரின் சுமை மறக்காத மண்ணம் ஈழம் என்று தண்ணீரில் மூர்க்கும் போது என் உள்ளம் என்றும்
தனியும் அவர் கண்ணீர். நான் பிறந்த நாடென்று தண்ணீரில் என் உள்ளம் தான் இங்கு கண்ணீரில். ஈழம் இன்று மழை நீரில் இறைவா, ஈழம் இன்று மழை நீரில் இறைவா, ஈழம் இன்று மழை நீரில் இறைவா. ஈழம் இன்று மழை நீரில் இறைவா. ஈழம் இன்று மழை நீரில் இறைவா. இப்பொழுது ஈழத்தில் உம், இந்த மழை வெள்ளத்தால் அவதிப்படும் மக்களை பற்றி நினைத்து ஒரு அருமையான பாடலை கேட்ட இளைய ஒரு சக்திதாசன். அடுத்ததாக நாங்கள் பிரபஞ்சத்துக்கு நல்ல ஒரு நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த தளத்தில் பேச இருப்பவர் ஈலிங் அம்மன் கோவில் சேர்மனாக இருக்கும் யோகநாதன் ஐயா அவர்கள். அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு முதல் அந்த ஈலிங் அம்மன் கோயிலை பற்றிய ஒரு பாடலை போட்டுவிட்டு அவரை நாங்கள் பேசச் சொல்லுவோம். அருந்ததி அவர்கள் போடுவார்கள் இப்பொழுது அந்த கோயில்.
நினைவு தரும் இனிய விழாக்கள், இசமிகு நாட்கள், அம்மலருளால் அமைதி பெருகும், அன்பின் வழியில் ஆனந்தம் பலனும். ஓம் கனகதுர்க்கை நமோ நம, ஓம் சக்தி தாயே நமோ நம. பற்றை துறந்திட பரிசுத்தம் பொங்க, உள்ளம் நிறைந்திட தியானம் செய்திட, அமைதி பொங்கும் தியான மண்டபம், அருளும் எங்கள் கனதுர்க்கை அம்மன். லண்டனில் இந்நகரில் எழுந்தருளும் கனகதுர்க்கை அம்மன் அருள் வழி. பூஜை புனிதம் பாசம் பறந்தது, பூமி முழுதும் புனிதமானது. அருமையான பாடல்கள். இந்த பாடல்களை இரண்டையும் எழுதினவர் கவிஞர் சக்திதாசன் ஐயா அவர்கள் இருக்கிறார். சக்திதாசன் ஐயாவே, நீங்கள் இந்த ரெண்டு பாடலையும் அருமையான பாடல், அருமையான இசையமைப்பு, இதை பற்றி 2 வசனம் சொல்ல முடியுமா? எங்களுடைய சேமன் வந்திருக்கிறார், கனகதுர்க்கை அம்மன் கோயில் சேமன். அதுக்கு சொல்லுங்கள், எப்படி இந்த பாட்டை நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி. அன்பிலும் இனிய என்னுடைய தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனது தந்தையின் 27வது சிரார்த்த தினத்திலே ஈலிங் அம்மன் கோவில் ஸ்தாபகரின் முன்னிலையிலே 2 வார்த்தைகள் பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது இந்த பிரபஞ்சம். நான் என்றும் என் மனதில் வழிபடும் அண்ணாமலையாரின் ஆணை, அதன் வழி நின்று இன்று உங்கள் முன்னால் 2 வார்த்தைகள் சொல்லுகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் எழுதுவதில்லை. சேர்த்து விட்டீர்களா? நான் எழுதுவதில்லை என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்னால் எழுதப்படுகிறது. எனக்குள் இருந்து என் இறைவன் இதை எழுதும்படி ஆணையிடுகிறான். அதை நான் எழுதுகிறேன். என்னுடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பு. இது அனைத்துமே பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு ஆசி. இதை கேட்டு நீங்கள் அன்பும் உணர்வுகளின் கொந்தளிப்புகளிலும் ஆழ்ந்தால் அதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் பரிசு. அதை அளிக்க உதவும் இந்த அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் என்றும் கடமைப்பட்டவன் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது எங்களுடைய சேமன் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் கோவில் சேமன் கனகதுர்க்கை அம்மன் கோயிலை பற்றியே சொல்ல போகின்றார். நான் பல விஷயங்கள் அறிந்திருக்கிறேன். அருமையாக அந்த கோயில் நடைபெற்று வருகிறது. நாங்கள் அங்கே போய் தியானம் செய்யறதுக்கு நீங்கள் ஒத்துழைத்து தியான மண்டபத்தில் தியானமும் செய்திருக்கின்றோம். நீங்கள் பேசுங்கள், அதன் பிறகு மற்றவர்கள் உங்களோட உரையாடுவார்கள். நன்றி ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த நேரத்திலே தந்திருக்கின்றமைக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றிதல்களை என் சார்பிலும் ஆலயத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய ஸ்ரீகாந்தன் அண்ணா அவர்கள், அது மட்டுமல்ல, குளமெல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதிலே 36 பேருக்கு கிட்ட கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். 63 பேரு கிட்ட. 63 பேரா? சரி, நான் இந்த பேர்களை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி மன்னிக்கணும். ஆனால் இவ்வாறான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வது மனதுக்கு பெரும் இதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தியானம் என்று சொல்லி நாங்களும் ஒரு தியானம் இருக்க வேணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அங்கே ஒரு 5 நிமிடம் 2 நிமிடங்கள் இருந்து விட்டு தியானம் முடிந்ததாக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 20 நிமிடங்கள் அருமையான அந்த தவழ்ந்து செல்கின்ற அந்த இசையோடு ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு தான் எனக்கு கிடைத்திருக்கு என்று சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார்கள். இந்த சக்திதாசன் அவர்கள் அருமையாக எங்கள் அம்பிகை மீது ஒரு அன்பு கொண்டு அருமையாக இந்த பாடலை பாடி இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கும் நிறைவான நன்றிகள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இதிலே வந்த படங்கள் எல்லாத்தையும் விட்டு பார்க்குகின்ற பொழுது எங்கள்கிட்ட கூட அப்படி படங்கள் இருக்குமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 16-17 வருடங்களுக்கு முன்பதாக எடுத்த படங்கள் கூட இந்த தேர் திருவிழா படங்கள் எல்லாம் இதிலே வந்து சென்றன. மிகவும் மனதிற்கு இதமாக இருக்கின்றது. பேச்சு என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தலைப்போடு அதை பேசிக்கொண்டு போவோம் என்றால் பரவாயில்லை, பேசிக்கொள்ளலாம். அன்புக்குரிய ஸ்ரீகாந்த் அண்ணா அவர்கள் கட்டாயம் நீங்கள் வர வேண்டும், பேச வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது எதை பற்றி பேசுவது, என்ன பேசுவது என்றெல்லாம் நான் அவரிடம் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவர் சொன்னார்கள், ஈலிங் கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்தை பற்றி பேசுங்கள். அந்த ஆலயம் எப்படி, என்ன பணி செய்கின்றது, என்னெல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் பற்றி பேசுங்கள் என்று வலு ஆர்வமாக கேட்டார்கள். இன்றைக்கு 1991 எங்கள் கனகதுர்க்கி அம்மன் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. 34 ஆண்டுகள் இங்கு அந்த ஆலயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மட்டுமென்று சொல்வதை விட தாயகத்தில் முடிந்த அளவு பணியை எங்களால் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நடந்திருக்கிற இந்த அனர்த்தத்தையும் கூட அங்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் எங்களோடு உடனே அணுகிக் கொள்வார்கள். எங்கள் ஆலயத்தில் இருந்து அதுகளை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்வதை விட அந்த பணி செய்ய வேண்டிய கடப்பாடு உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் நேற்று முந்த நாள் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 5 இடங்களுக்கு 5000 பவுன்களை அனுப்பியிருக்கின்றோம். இன்னும் தேவைகள் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. செய்வதற்கு ஆயத்தமாக எங்களுடைய அடியவர்களிடம் விண்ணப்பங்கள் கேட்டு அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். 200க்கு அதிகமான யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அதிகமாக நாங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு 5000 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 5000 ரூபாய் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சிறிய தொகையாக தென்படலாம். 200 பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு 5000 ரூபாவை அவர்களுடைய டியூஷன் ஃபீஸுக்கு என்று கொடுக்கின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு அதிகமாக, அவர்களுக்கு அதை ஒரு சிறிதாக இருந்தாலும் அவ்வாறான பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். 14 இல்லங்கள் கனகதுர்க்கி அம்மனுடைய ஒரு வகையான அனுசரணையோடு மலையகத்தில இருந்து வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன 14 இல்லங்கள். ஏராளமான பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள். பெற்றோர்களை முழுமையாக இழந்த பிள்ளைகள், தந்தையை இழந்த பிள்ளைகள், தாயை இழந்த பிள்ளைகள் என்று அந்த இல்லங்களிலே இருந்து தங்களுடைய உயர்கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களால் ஆன பணியையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆலயம் தொடங்கின காலங்களிலிருந்து ஒரு 30 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதத்தில் கூட பதுளையிலே ஒரு இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பதுளையில் கிட்டத்தட்ட இப்பொழுது 5 பிள்ளைகள் பருவமாகி திருமணத்தை எட்டுகின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். 44 பிள்ளைகள் அங்கே இருந்து படிக்கின்றார்கள். ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடந்தேறியது. நல்ல விமர்சையாக அந்த திருமணத்தை அங்கே காண்டிபென் என்று சொல்லி ஒரு அன்பர் அந்த இல்லத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார். அந்த திருமணத்தை எங்களை வீட்டு குழந்தைக்கு எவ்வாறு திருமணத்தை நாங்கள் ஆவலோடு செய்ய எத்தனிக்கின்றோமோ செய்கின்றோமோ அதே போல அவர்கள் நல்ல வடிவாக அந்த திருமணத்தை நிறைவேற்றி அதற்குரிய படங்களை எல்லாம் இங்கே அனுப்பியிருந்தார்கள். எங்கள் ஆலயமும் அந்த பணிக்கு ஓரளவு திருமணத்திற்கென ஒரு அனுசரணை நாங்கள் வழங்குறது வழக்கம். அங்கு மட்டுமல்ல, மற்ற இல்லங்களிலும் கூட நடந்தாலும் கூட நாங்கள் அவ்வாறான நேரங்களிலே ஒரு அளவாக கை கொடுக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இன்று வரையும் அதை செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக கனகதுர்க்கி அம்மன் எங்கெங்கு எப்பொழுதெல்லாம் எந்த பணிகளை செய்ய முடியுமோ அதுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட
91ஆம் ஆண்டிலிருந்து 34 ஆண்டுகள், அந்த 30, 33, 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடியேனை பற்றி சொல்லுகின்ற பொழுது 6 தடவைகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். அடுத்த தேர்தல் வருகின்ற மார்ச் மாதத்திலே நடைபெற இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கின்றவர்களை தெரிவு செய்கின்ற வழமை இருக்கின்றது. அந்த ஆலயத்தை 9 அறங்காவலர்கள் கூட்டாக ஒன்று சேர்ந்து 91ஆம் ஆண்டு ஆரம்பித்தார்கள். அந்த ஆரம்பித்து அவர்கள் அது ஒரு பொது ஆலயமாக இயங்க வேண்டும் என்ற பெருநோக்கோடு அது பொதுமக்களை அங்கத்தவர்களாக கொண்டு கிட்டத்தட்ட 1600 அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அங்கத்தவர்கள் மட்டும்தான் நிர்வாக சபையினை தெரிவு செய்வதற்கு வாக்களிக்க முடியும். அவ்வாறு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரிவு செய்கின்ற அந்த நிர்வாகத்திலே 6 தடவைகள் அடியேன் தலைவர் பதவியை ஏற்று இருக்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் தந்திருக்கின்றது. அதுபோல 4 வருடங்கள் 2 தடவைகள் பொருளாளராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. இவ்வாறாக கிட்டத்தட்ட 8-16 ஆண்டுகள் பதவியில இருந்தும் அதைவிட 30-32 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்தினுடைய பணியோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தற்சமயம் முழுமையாக அதிலே பணி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையில் அதிலே பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆலயத்துக்கு அருகிலே ஒரு தியான மண்டபம் ஒன்று அமைத்திருக்கின்றோம். அந்த மண்டபத்தை அமைக்கின்ற பொழுது எங்களுடைய நோக்கம் தியானத்திற்காக என்று மட்டுமல்ல, வேறு வேறு பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அதை அந்த மண்டபத்தை அமைக்கிறதுக்கு முன் வந்து செயல்பட்டோம். ஆனால் உள்ளூராட்சி நிறுவனத்திலே, இந்த நாட்டிலே இருக்கின்ற உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் நான் நினைக்கின்றேன் ஒரு கடுமையான உள்ளூராட்சி நிறுவனம் என்று சொல்ல போனால் எங்களுடைய ஈலிங் உள்ளூராட்சி நிறுவனமாகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு எல்லா வகையிலும் எங்களை இறுக்கிக் கொள்வார்கள். அந்த மண்டபத்தை அமைப்பதற்கு எங்களுக்கு அவர்களுடைய அனுமதிக்கு நாங்கள் வேறொரு வழியும் இல்லாமல் அது தியானத்திற்கென்றே அது ஒரு விண்ணப்பத்தை போட்டு அதற்குரிய இதுகளை அவர்கள் தியானத்திற்காக அமைக்கப்படுகின்ற மண்டபத்தை ஒரு காலமும் நிராகரிக்க முடியாத நிலையில் எங்களுக்கு அனுமதி தரப்பட்டு அந்த மண்டபமும் நிறைந்த செலவிலே கட்டி முடிக்கப்பட்டு ஒரு சின்ன மண்டபம் தான் இருந்தாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே வேறு சில பணிகளையும் நாங்கள் செய்வதற்கு பயன்படுத்தினோம். அயலவர்கள் எல்லாரும் முறைப்பாடு செய்து இப்ப எல்லாவற்றையும் நிப்பாட்டி விட்டு தியானம், சில பாடசாலை வகுப்புகள், கராட்டி வகுப்புகள், இளைஞர்கள் ஒன்று கூடல் போன்ற இதுகளை நடாத்துவதற்கு அந்த மண்டபத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே குளம் ஸ்ரீகாந்தா அவர்கள் எல்லாம் அந்த மண்டபத்திலே தியான வகுப்புகளை நடாத்தி இருக்கின்றார்கள். எப்பொழுதும் கதவு திறந்திருக்கின்றது. தியானம் போன்ற பயிற்சிகளை நடாத்துவதற்கு மண்டபமும் நாங்களும் எப்பொழுதும் உளம் திறந்தவர்களாகவே இருக்கின்றோம். ஆனபடியால் மண்டபத்திலே வசதி இருக்கின்ற நேரம், அதாவது அந்த மண்டபம் பயன்படுத்துவதற்கு வேறு புரோகிராம்கள் இல்லாமல் இருக்கின்ற காலங்களில் நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக அதிலே கலந்து பயன்படுத்தலாம் என்ற அந்த செய்தியை ஆலயத்தின் சார்பிலே உங்களுக்கு இந்த தருணத்திலே குறிப்பிட்டு, இதனைத் தொடர்ந்து நான் என்ன அதிகமாக இதை சொல்லுவது, ஆலயம் பற்றி அதை சொல்லி இருக்கின்றேன். நீங்களும் அநேகமாக இதில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பீர்கள். எங்கள் ஆலயத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அந்த வகையில் இதோடு என்னுடைய அந்த கருத்து பரிமாறலை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்ன ஸ்ரீகாந்த் அண்ணா? நன்றி ஐயா, அருமையான சிறப்பான பேச்சு. இப்பொழுது நாங்கள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் எல்லோரும் கைதட்டும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்.
மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக டாக்டர் நவரட்னம் ஐயா வருகிறார்கள். நன்றி. மிக்க நன்றிகள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று யோகநாதன் ஐயா கனகதுர்க்கை அம்மன் செய்யும் பணிகளை பற்றியும் சிறப்பை பற்றியும் கூறினார்கள். நன்கு அறிவேன். அதை ஆரம்பித்த பொழுது தேவேந்திரத்துடன் பயணித்தவன் ஒருவன் நான். அத்துடன் அங்கே இருக்கும் நிர்வாகம் சீராக நடந்து கொண்டு வருகின்றது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்பொழுது இலங்கையில் நடக்கும் அனர்த்த காரணமாக பலரும் உதவிகள் செய்து வருகின்றோம். ஸ்கொட் நிறுவனமும் சில உதவி செய்து வருகிறது. தனிப்பட்ட முறையில் அடியேனும் உதவி பண்றேன். கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் செய்யும் பணிகள் நான் நன்கு அறிவேன். இவர்கள் பிள்ளைகளுக்கும் பாடல்களுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் உதவி வருவார்கள். இன்னும் ஒரு அறக்கட்டளையில் அங்கத்தவராக இருக்கும் நான் டிவிஷன் சிவன் கோவில், அந்த கோவில் அறக்கட்டளையும் இப்படி செய்ய வேண்டும் என்பதை விரும்புபவன். என்றாலும் அதிலே நான் நிலைத்தது செய்ய முடியாது. அந்த கனகதுர்க்கை அம்மன் கோவிலில் இருக்கும் அறக்கட்டளை ஒழுங்காக நடக்கின்றது. ஒரு காலத்தில் சில குழப்பங்கள் வந்தாலும் இப்பொழுது சீராக நடக்கின்றது. அதில் உள்ளவர்களை நன்றாக தெரியும். அதை பாராட்டுகின்றேன். அத்துடன் இந்த அனர்த்த காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களால் இயன்ற உதவியை இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டும். அத்துடன் நான் இப்போது அறிந்தேன், இலங்கையில் அமைதி பெறும் பொழுது அந்த காற்று இந்தியாவுக்கு போறதாக. அதிலே எனக்கு கஷ்டம். நீங்க சொல்லுங்க. அது கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்குத்தான் போறதாக கேள்விப்பட்டேன். கடவுளைத்தான் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இறைவனுடைய அருள் வேண்டும் கூறிக்கொண்டு தந்ததுக்கு நன்றி. வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக குலாரட்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை ஆசான்மார்களுக்கும் எனது பணிவானதும் அன்பான வணக்கங்கள் உரித்தாக. இன்று ஒரு அருமையான சொற்பொழிவை யோகநாதன் ஐயா எங்களுக்கு தந்திருந்தார். ஈலிங் கோயிலை பற்றி பலரும் அறிந்திராத செய்திகளை எங்களுக்கு தந்திருந்தார். அந்த வகையிலே எனது நன்றிகள் முதற்கண் உரித்தாக. ஒரு சில விடயங்களை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்திலே இந்த தியான மண்டபம் திறந்த நாட்களில் இருந்து எனக்கு இந்த கோவிலுடனும் இந்த தியானத்துடனும் இருப்பதனால் அந்த பல ஈடுபாடுகள் எனக்கு கிடைத்தது. அந்த ஈடுபாட்டின் காரணமாக நாங்கள் செப்டம்பர் மாதம் இந்த வருடம் ஒரு பெரிய ஒரு நாள் நிகழ்ச்சியை அங்கே செய்யக்கூடியதாக இந்த கோவில் நிர்வாகமும் தலைவரும் எங்களுக்கு அந்த கோலை இலவசமாக தந்திருந்தார்கள். அந்த வகையிலே முதற்கண் நான் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கின்றேன். இந்த தளத்திலே வந்து அதே நேரம் இதற்கு முன்பும் 2 தடவைகள் அந்த கோயிலே நாங்கள் தியானத்தை சென்று பெரிய அளவிலே, அதாவது ஜெனரல் பப்ளிக்கையும் கூப்பிட்டு ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்தது. செப்டம்பர் மாதத்திலே நடந்தது, தமிழிலே நடைபெற்றது. இதற்கு முன்பு ஆங்கிலத்திலே நடைபெற்றது. அந்த வகையிலே தமிழ் மொழி பேசாதவர்கள் கூட அந்த தியானத்திலே பலர் பங்கு பெற்றிருந்தார்கள், இந்திய வம்சாவளியினர் பலர். அந்த வகையிலே எங்களுக்கு அந்த தியானத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கோயில் நிர்வாகம் எங்களுக்கு தந்திருந்தது. அதாலும் நாங்கள் அதிலே பெருமைப்படுகின்றோம். ஐயா அவர்கள் சொன்னார், இந்த கோயில் எங்களுக்காக நாங்கள் கேட்கும் போது தரப்படும் என்று. நான் இந்த தளத்திலே இணையும் போது எனக்கு மனதிலே வந்தது, ஐயாவிடம் கேட்க வேண்டும்,
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற அந்த வாக்கியத்திலே எங்களுக்கு அந்த கோலை நாங்கள் கேட்கும் போது தர வேண்டும் ஐயா என்று அவர்களே அதற்கு அனுமதியை தந்திருந்தார். அந்த வகையிலே நானும் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக இந்த மெடிடேஷன் ஹோல் என்று அந்த பெயரை வைத்தது, இது அந்த ஹோல் லண்டனிலே யூகேயிலேயே இப்படியான ஒரு ஹோல் இல்லை. அதாவது நோமலாக எந்த ஒரு ஆலயத்திலும் பார்த்தார்கள் அவர்கள் ஒரு கல்யாண மண்டபம் அல்லது ஆலய மண்டபம் என்றுதான் ஒன்றை வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு தியானத்துக்கு என்று ஒரு கோவிலுக்கு பெயர் சூடுவது என்று சொன்னால் அது ஒரு சக்தியின் ஒரு அம்சமாகத்தான் எனக்கு அது படுகிறது. அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது போல ஒரு தியான மண்டபத்தை அமைந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இது ஒரு ஆதிசக்தி அல்லது கனகசக்தி அம்மனுடைய ஒரு கடாட்சமாகத்தான் நாங்கள் அதை அணுக வேண்டும். அந்த வகையிலே அப்படியான ஒரு கோலை அமைத்திருக்கிறீர்கள். எனது ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள், அந்த கோளுக்கு ஒரு சரியான ஒரு பெயர் பலகை அங்கு போடப்பட வேண்டும். அந்த தியான மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை பலருக்கு அந்த ரோட்டிலே போறவர்களுக்கு கூட வடிவாக தெரியத்தக்கதாக இருக்க வேண்டும். மற்றது அந்த மாடிகளுக்கும் பெயர் பலகை போட்டால் வசதியாக இருக்கும். 2 மாடிகள் இருக்கிறது, அதுவும் செய்தால் அழகாக இருக்கும் என்று எனது ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள். மற்றது இந்த கோவிலிலே அடுத்த ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் அன்னதானம் பிரசாதம் கொடுப்பார்கள். அந்த பிரசாதத்திலே கிட்டத்தட்ட 2 கறிகள் தான் இருக்கும். ஆனால் அந்த பிரசாதம் சாப்பிடும் போது அது ஒரு அமிர்தமாகத்தான் இருக்கிறது அந்த கோவிலிலே. அதுக்கும் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல வைக்கின்றேன். அடுத்தது இந்த இதிலே நாங்கள் கனகதுர்க்கி அம்மனுடைய ஒரு துதி பாடல் என்று போட்டிருந்தோம். அந்த பாடல் சக்திதாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே செப்டம்பர் 20 நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அவர் நேரடியாக பங்கு பெற்றியிருந்தார். பங்கு பெற்றிய பின்னர் அந்த பாடலை அவருக்கு எழுத வேண்டும் என்று ஒரு சக்தி உந்தப்பட்டது. அந்த வகையிலே தான் அந்த பாடலை அவர் கடைசியிலே அந்த தியான மண்டபம் இருப்பதையும் குறிப்பிட்டு ஒரு அழகான பாடலை எங்களுக்கு தந்திருந்தார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றி கூறி நாங்களும் இந்த ஐயா அவர்களும் அந்த 20 செப்டம்பர் நடந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்தார். யோகநாதன் ஐயா மற்றது குமார் ஐயா அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும், ஒரு உரையாற்ற வேண்டும் என்று, ஆசி உரைகள் தர வேண்டும் என்று கேட்க எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு வந்து எங்களுக்கு அந்த உரைகளையும் தந்திருந்தார். அந்த வகையிலும் நாங்கள் இதற்கு நன்றி கூறி எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, அருமையான கருத்தை சொன்னீங்க. அடுத்ததாக தமயந்தி சிங்காரவடிவு இங்கிலாந்துல இருந்து பேசுறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். யோனான் அண்ணா, உங்களை இந்த தளத்தில் கண்டது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். உங்களையும் பார்த்த உடனே எனக்கு அப்படித்தான் இல்லது. யாரு தெரிஞ்சாக்கள் தெரிஞ்ச முகம் என்று வாழ்க்கைக்குள்ள உங்களை கண்டோன்னு வேலை சந்தோஷமா இருந்தது. இடையப்பா, நன்றி நன்றி. மிகவும் நன்றா இருந்தது. உங்களோட ஆலயத்தை பற்றி நீங்கள் பேசினது மிகவும் அருமையாக இருந்தது அண்ணா. நன்றாக இருந்தது. இன்னும் ஏதும் பேச்சுக்கள் இருந்தால் வந்து எங்களோட தியான களத்துல கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. மற்றது இதுல வந்து எனக்கு கருத்து சொல்ல விருப்பமாக கையை போட வேணும். கை போடாட்டி எனக்கு தெரியாதுன்னு சேர்ந்து பார்க்க. கையை போட்டீங்கன்னா உங்களை பேச விடுவேன். அடுத்ததாக இத்தாலி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பிரதம குரு சிவ ஸ்ரீ கனக பாலச்சந்திர குருக்கள் பேசுகிறார். வணக்கம் ஐயா. இந்த உங்களுடைய கருத்துக்களை கேட்டதிலிருந்து ஓர் ஆலயம் வந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்றதும், அந்த ஆலயம் வந்து எப்படி நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் என்பது, அடியார்களுக்கு ஆலயம் என்ற விடயங்களையும் அறிந்து கொள்வதில் பெருமிதப்படுகின்றேன். என்னை உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். உங்களுடைய குமாரையாவுடைய தம்பியார் சிவஸ்ரீ கனக பாலச்சந்திர சிவாச்சாரியார் இத்தாலி பலர்மோ ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் 4 வருடமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். தற்போதுதான் என்னுடைய குடும்பமும் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்னுடைய இணைந்து.
இந்த தளம் உங்களை காண்பதற்கு அமைத்து தந்த முதலாவதாக தியானத்துக்குரிய நல்லிணக்க குழு அதை நடாத்துகின்ற இயக்குநராக இருக்கின்ற திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்த நவரத்னம் மற்றும் குலம் மற்றும் அவரோடு சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவிப்பதோடு 2023ஆம் ஆண்டு உங்களுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்தது. அன்று வந்திருந்து அது வருவதற்கு எனக்கு உத்வேகமாக இருந்தவர் மதிப்புக்குரிய ஸ்ரீஸ்கந்தராஜா குடும்பம். ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடைய இல்லத்திலே எழுந்தருளி அங்கே உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்பிலே ஒரு 20 நிமிடமாக பேசியிருந்தோம். அடியேன் அதெல்லாம் இறைவனுடைய ஆண்டவனுடைய அருள். அந்த வகையிலே உங்கள் ஆலயத்தை பற்றி ஒரு சிறு பாடல் அருள் அமுதம் என்ற வகையிலே எழுதி உங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிரேம் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஆனால் உங்கள் கைகளிலே கொடுக்க முடியவில்லை, மனவருத்தம். இதுதான் ஸ்ரீஸ்கந்தராஜாவின் இல்லத்திலே இருக்கின்றது. தருணத்திலே அவர் தருவார்கள். அதனை நான் ஒருக்கா உங்கள் முன்னிலையிலே நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். லண்டன் ஈவின் அருள்மிகு ஸ்ரீ கனக துர்க்கையம்மன் தேவஸ்தானம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனத்தை முன்னிட்டு சிவஸ்ரீ கனக பாலச்சந்திர சிவாச்சாரியார் அவர்களால் அம்பாளின் திருப்பாத கமலங்களை வணங்கி வழங்கப்பட்ட அருள் அமுதம். ஈழின் பதியுரை கனக துர்க்கையே, ஈன்ற தாய் போல் காக்கும் தயாவரியே, ஈர்த்தெம்மை இணைய வைத்தால் உன் சந்நிதியில் ஈடு இணையில்லா ஆதிசக்தி, காசினியில் வாழ்வோரை என்றென்றும் காலமெல்லாம் காப்பவளே, கனகதுர்க்கை அம்பிகையே நாம் கனப்பொழுதும் வரவோமே. நம்பி வரும் அடியவருக்கு நாள்தோறும் அருளுபவன், நம்பி வரும் அடியவருக்கு நாள்தோறும் அருளுபவன், நட்சத்திர ஒளி போல நமதுள்ளம் நிறைந்தவளே, நட்சத்திர ஒளி போல நமதுள்ளம் நிறைந்தவளே, பக்தியினால் ஆனபயன் பரவச மெஞ்ஞானம் என்றெண்ணி, பக்தியினால் ஆன பயன் பரவச மெஞ்ஞானம் என்றெண்ணி, பக்குவமாய் பறிவுள்ள அடியவர்க்கு பால்குடனே அருள் புரியும் அம்பிகை, பால்குடனே அருள் புரியும் அம்பிகை, ஆன்மாக்கள் லயப்படும் உன்னிடத்தில், ஆன்மாக்கள் லயப்படும் உன்னிடத்தில் ஆலய அடியார்கள் அனைவருமே, ஆலய அடியார்கள் அனைவருமே ஆற்றுகின்ற சேவைகளும் பெரும் சிறப்பே, ஆற்றுகின்ற சேவைகளும் பெரும் சிறப்பே. ஆனந்தமாய் அனைவரையும் வாழ வைப்பாய் தயாவரியே, ஆனந்தமாய் அனைவரையும் வாழ வைப்பாய் தயாவரியே. இவ்வண்ணம் வாசி ஆசி கூறி வழங்குவவர் பிரதம குரு சிவஸ்ரீ கனக பாலச்சந்திர சிவாச்சாரியார் MA சைவ சித்தாந்தம் மற்றும் ஸ்ரீ முத்து விநாயகர் தேவஸ்தான அடங்காவலர்கள் பலர்மோ இத்தாலி. அத்துடன் ஆதிநகர்த்தா திருகோணமலை ரத்னசிங்க விநாயகர் தேவஸ்தான தந்தையார் ஆதிநகர்த்தா கனகசுவாய சர்மா மீனாட்சி தம்பதிகள் மற்றும் புதல்வர்கள். அத்துடன் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி மற்றும் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான குழுவினர் தியானம். நன்றி. இதிலே எல்லாமே அமைந்திருக்கின்றது. உங்களுடைய சேவைகளும் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றோம். உங்கள் கைகளிலே அது ஸ்ரீஸ்கந்தராஜா உங்களுக்கு தந்து மகிழ்வார். நன்றி ஐயா, உங்களை கண்டது. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி யோகானந்தன் ஐயா அவர்களே. மிகவும் அருமையாக உங்களுடைய ஸ்ரீ கனகத்துர்க்கை அம்மன் கோயிலை பற்றி கூறியிருந்தீர்கள். நாங்கள் ஒரு 4-5 தரம் வந்திருக்கின்றோம் இந்த வருடம். மிக அருமையான சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற அன்னதானத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கும் எத்தனை நேரம் கேட்டாலும் இந்த அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய கோயில் நான் இதோண்டத்தான் கண்டேன். என்ன ஒரு திரும்ப திரும்ப கேட்டு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கோயிலாக இருக்கின்றது. எந்த நேரம் போனாலும் அன்னதானம் இருக்கும். சாப்பாட்டுக்கு அங்கே குறைவில்லை. மற்றது கட்டணங்கள் எல்லாம் அந்த எள்ளெண்ணெய் எரிக்கும் போது சரியான குறைந்த 1 பவுனுக்கு கொடுத்து எரிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் குறைந்த இதில் போட்டிருக்கிறீர்கள். அதிலையும் இந்த முறை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமா இருந்தது. மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கின்றது உங்களோட கோயில். அது அம்மன் அருள் என்றுதான் கூற வேண்டும். அதோட எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் நீங்கள் தியானம் எப்பண்டாலும் வந்து செய்யலாம் என்று சொன்னதற்கு
உங்களுக்கு நன்றி கூறி நாங்கள் ஒரு மாசத்திலேயோ 2 மாசத்துக்கு ஒருக்காவோ கட்டாயம் எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே தியானம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்போம். இந்த முறையும் வாரன்றது இந்த மழைகள் அதுகளால் கொஞ்சம் இந்த மாதம் பெற முடியவில்லை. ஜனவரியிலிருந்து இடைக்கிட நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு அறிவித்தல் தந்துட்டு வருவோம், வந்து தியானம் பண்ணுவோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி நல்லது. மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர், இந்த தளத்தின் உதவியால எனக்கு கோயிலின் பேர் மட்டும்தான் தெரியும். இந்த தளம் பல பேர் அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த கோயிலின் வரலாறையும் இந்த தளம்தான் எனக்கு அறிய வைத்தது. இந்த தளமும் கனகதுர்க்கை அம்மன் கோயில் மாதிரி பல பணிகளை சொல்லாமல் மரபமா செய்து கொண்டிருக்கிறது. கன விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. அதையும் இந்த விஷயத்தில நான் கண்டு கொண்டேன். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது கோயிலுக்கு வாரதுக்கு. நானும் நானும் வந்தபோது ஒரு புரட்டாதி சனிக்கு தான் வந்திருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஷொக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த அன்னதானம் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா, இவ்வளவு பணிகள் செய்யறதா, தியானம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது, எல்லாத்தையும் பிரமிக்க வச்சிருந்தது. உங்களையும் சந்தித்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகமா இருந்திருக்குமோ தெரியாது, மறந்திருப்பீங்க. கணக்கு பேரை பிடிச்சிருங்க. சிறப்பு. இப்படி எல்லாம் இருக்கிறார்கள், எங்களோட இவ்வளவு பணிகள் எல்லாம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மற்றது கிராய்டன்ல இருந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தை சார்ந்த ட்ரஸ்டியர் இருக்கிறார், வந்திருக்கிறார். பரம் வந்திருக்கிறார். நீங்களே என்ன பேசுறேன்டா பரம், நீங்க பேசுறேன்டா பேசுங்க. போட்டுறது ஏன்னு ஓகே. இப்போ ஒரு யாரும் பேசியிருந்தா நீங்க பேசலாம். பேச போறீங்களா நீங்க? ஓகே, சரி. கமலாஷினி சுவாலசிங்க, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் கனகதுர்க்கை அம்மன் ஹாலர்ல வச்சு செய்ய தொடங்க அந்த காலம் தொடக்கம் கும்பாபிஷேகம் எல்லாத்துக்கும் வந்த நாங்கள். அது நான் அங்கே கிட்டத்தான் இருந்த நாங்கள். அப்போ நானும் ஹஸ்பண்டும் கட்டாயம் வர எங்களோட மகள் எல்லாரும் போகிற நாங்கள். அதிகமாக ஃப்ரைடேஸ்ல அப்படித்தான் போவோம். வேலை செய்து கொண்டிருந்தபடினால் பிறகு நான் அங்கே நான் இப்போ இருக்கிற மகள் அவையோட அவையால் மூவ் பண்ணபடியால் அவைகளுக்கு என்ன தண்ணி அங்கே விட்டுட்டு வேற விருப்பம் இல்லை. பின்ன இங்கே ஊட்டியானது. ஆனால் அப்படி இருக்கவும் நான் பஸ்ஸில் எத்தனையோ தூரம் போயிருக்கிறேன், தேர்தல்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இப்போ கோவிடுக்கு பிறகு நான் பஸ்ஸில் போகலாதாச்சு. ஆனபடியால் போகிறதுக்கு வசதி இருக்கிறேன். இல்லை இந்த எம்பிசி தானே. ஆனபடியால் வந்து நான் நிற்கிறது இப்போ போனால் போவோம்ட்டு. பிறகு சந்த நல்லா என்ன கொண்டு கவனமாக கொண்டு வர ஆக்கள் மகளை விடுவிட்டு அதான் எனக்கு நல்ல சந்தோஷம் அங்கே இருக்கு. எனக்கு நடுவில் கனகதுர்க்கை மேலே யோசிச்சு தான் இருக்கிறேன். நான் என்னவோ நான் இருக்கும் வரை நல்லா நடந்தது. சில 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 பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து ஓரளவுக்கு நடக்கக்கூடிய விதமாக நடந்து கொண்டே இருந்தது. இப்போவும் அப்படித்தான் இருக்கிறது நினைக்கிறேன். நன்றி நன்றி. உங்களோட வேதை அதுக்கிடையில மறந்து நன்றி. நன்றி கமலாஷினி சுபாலசிங்கம். உங்களுக்கு என்ன விருப்பம்ண்டா கடைசியில ஒரு பாட்டு பாட விருப்பம்ண்டா நீங்க பாடலாம். என்ன பாட்டையும் அம்மன் பாட்டை பாடணுன்னாலும் பாடலாம். யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க, நான் உங்களை சொல்லிக்க பாடலாம். சரியா? ஓமா இல்லையா சொல்றீங்க? பாடுவா. டாக்டர் சுரேந்திர தர்மகுமார், இந்த என்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி என்னென்ன செய்கிறோம்ன்றதை சொல்லுங்க. என்ன நிகழ்ச்சிகள் அவர் புதுக்க வந்திருக்கிற அவருக்கு தெரியாது, நீங்க உங்களுக்கு சொல்ல வேணும். சொல்லி போட்டு நீங்க சொல்லுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகநாதன் ஐயா, நீங்கள் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் கோவிலை பற்றி நல்ல வடிவாக எல்லாம் விளக்கி கூறினீர்கள். நானும் 4-5 முறை வந்திருக்கிறேன். 1991 இருந்து இப்போ வரைக்கும். தூர இருக்கிறபடியா இடையில தான் வாரது. மற்றது நீங்கள் இலங்கைக்கு செய்யும் சேவைகளை பற்றித்தான் நான் கதைக்க வந்தேன். ஏனென்றா இப்போதும் அந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக கனவேர்
உயிரிழந்திருக்கிறார்கள், இடங்களை விட்டு எல்லாம் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவை மிகவும் மகத்தானது என்று கூறிக்கொண்டு இன்று நான் இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். இந்த நிகழ்வுகளின் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்கள் எம்மிடம் ஏற்படும். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது இன்று நாங்கள் தியான தலம் தொடங்கி 1666ஆம் நாள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டால் மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தேன். அறிவித்தர சொல்லுகின்றேன். நாளை காலை 9 மணிக்கு, அதாவது 9 மணிக்கு தொடங்குகின்றது. ஜெயசீலன் அவர்களுடைய பேச்சுடன் மனித காந்தம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். முடிந்தளவு நீங்கள் கலந்து கொள்ளலாம். பேருந்து 10 மணிக்கு உலக அமைதி, மனித அமைதி மற்றும் எல்லா விடயங்களுக்குமாக மற்றும் பாபாஜியினுடைய நாள் என்றபடிய தொடர்ந்து தியானம் நடைபெற்று கொண்டிருக்கும். 10 மணி தொடக்கம். அதன் PSSM இந்தியாவோட சேர்ந்து செய்கிறோம். தொடர்ந்து நடைபெறும். பேருந்து நாளை 8 மணிக்கு டாக்டர் நவரத்னம் அவருடைய பேச்சு இருக்கிறது. மூலிகைகளும் உடல் நலமும் பற்றி பகுதி 2. இதே போல மண்டேயும் திங்கட்கிழமை சேர் எக்ஸசைஸ் 9 மணிக்கு. 11 மணிக்கு மனோகரன் அவருடைய பேச்சு மட்டக்களப்பில் இருந்து பேச வருகிறார். அதாவது சமநிலை கொண்ட நற்பண்பு வளர்ச்சி பற்றி பேசுகிறார். இப்போ இந்த இரவு 8 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோகா நிகழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருமையான நிகழ்ச்சிகள் தியானத்தின் பின் நடைபெறும் என்று கூறி இப்பொழுது பேராசிரியர் நிர்மலா மாஸ்டர் கை நடுக கீழே போய் அவருக்கு விட்டுட்டு கௌரிராஜ் மாஸ்டர் பேசுங்க. நிர்மலா மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். யோகா மாஸ்டர் ஐயா, உங்களோட ஈலிங் கோயிலுக்கு நான் இந்த கோயில் கட்ட முதலே ஒரு மண்டபத்துல சவுத் ஹால்ல வச்சு கும்பிட்டது அம்மனை. அந்த நேரம் நான் போக தொடங்குறேன். நான் வரலட்சுமி விரதம் தான் முதல் தொடங்குறேன். நான் ஒவ்வொரு வருஷம் கோயில் கட்டும் வரையும் அப்புறம் கோயில்லையும் வரலட்சுமி விரதத்துக்கு வரேன். நான் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து போறேன். நான் அப்படியா எனக்கும் இந்த அம்மன்ல நம்பிக்கையும் தான். நல்ல கோயில் எல்லாம் வடிவாக நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனை வருஷமாக. சந்தோஷம் இந்த கோயில் இப்படி நடக்கிறதால. நானும் அந்த தியான மண்டபத்துல 2 தரம் போயிருந்தோம். ஒருக்கா போனேன், ஒருவரும் இல்லை, கீயை கேட்டேன். அது என்ன துறக்கல்யான்னு கேட்டாங்க. சொன்னாங்க கீ இருக்கா விடப்படான்னு சொன்னா தையத்தான் போய் செய்ய போறேன்னு. அப்ப நான் போய் கொஞ்ச நேரம் தனியே இருந்து தியானம் செய்துட்டு வழியில கீழே வந்தேன்னா சொன்னா கதவை பூட்டவா இல்லையானே, இங்க விடுங்க யாரும் போனா கொடுக்க சொல்றேன்னு சொல்லி அப்படி அருமையான கோயில். பக்கத்துலையும் சனிக்கிழமை விரதத்துக்கு எல்லாம் வந்து நான் நன்றி ஐயா. எல்லாம் நீங்க எல்லாம் வடிவாக செய்கிறீர்கள். எல்லோருக்கும் நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு கோயில் திருவிழா தேர்கள் எல்லாம் தேர்வுக்கெல்லாம் பார்த்து நான் தான் இப்ப கொஞ்ச நாளா மழைக்கு மழை காலத்து முன்னாடியா குறைச்சிட்டேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் முன்னவர் கௌரிராஜ் அம்மா அவர்கள் நீங்க வந்து பேசலாம். நீங்க கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க, நீலிங் கோயிலுக்கு நான் கூட்டிக் கொண்டு அதைத்தான் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் ஐயா. நானும் ஒரு முறை தங்கள் அருளால் அந்த கோயிலை பார்க்க முடிந்தது. ஸ்ரீகந்த ஐயா அவர்கள் அங்கு ஒரு தியானம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் குடும்பத்தோடு வந்து அதில் கலந்து கொண்டோம். மிகவும் அருள் பாலிக்கக்கூடியதாக அம்மனை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னதன் காரணமே
கோயில்கள் பல்வேறு அறப்பணிகள் செய்வதனால்தான். அந்த அரசர் காலத்தில் இருந்த அறப்பணிகள் எல்லாம் கூட இப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாகவும் பெருமையாகவும் இருக்கிறது ஐயா. அதை இன்றெல்லாம் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். நாங்கள் அன்று அம்மனை பார்த்துவிட்டு வந்து எங்கள் வீட்டில் அதை பற்றியே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். மிக அருமையாக இருந்தது. அலங்காரமும் சரி, அங்கு எங்களை நீங்கள் நடத்திய விதமும் சரி. அருந்ததி அம்மா சொன்னதைப் போல நாங்கள் அனைவரும் தேவையான உணவை வேண்டுமளவு வாங்கி வாங்கி உண்டோம். அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு மிகவும் அருமையாக நீங்கள் எங்களை வழியாத தியானத்தை காட்டி, கோவிலில் கற்பூர ஆராதனை எல்லாம் காட்டி மிகவும் அருமையாக செய்திருந்தீர்கள் ஐயா. சற்று உடல்நிலை சரியில்லை. ஆகையினால் தான் நான் பேசுவோமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் இப்பொழுது வந்து விட்டேன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. மிகவும் நன்றி. நீங்கள் இந்தியாவுக்கு போகும்போது இன்னொரு முறை சான்ஸ் கிடைச்சா போங்க. டாக்டர் சதா மேனோ அம்மா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அருமையாக விளக்கம், கோயில் பற்றிய விளக்கத்தை யுவநாதன் கூறியது நன்றாக புரியக்கூடியதாக இருந்தது. அருமையாக இருந்தது. உங்கள் சேவையும் அருமையாக செய்து கொண்டிருப்பதை புரியக்கூடியதாக இருக்கிறது. மற்றது சக்திதாசன் போட்ட பாட்டுகளும் இவையாக இருந்தது. ஆனால் கருத்தோட அருமையான பாடல்களாக அமைந்தது. எனக்கும் இந்த ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் அருந்து கொஞ்சம் பேருக்கு தெரியும். என்னென்னா எங்களை ஃபோனை ஹேக் பண்ணி யாரோ இது செய்ததில் எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் தான் இருந்தேன். சிலோனில் நடந்த கூட நான் தெரியும். ஃபியூ டேஸ் நான் அதை இதில் தான் ஊறி போயிருந்தேன். ஏன்னா எல்லாரும் எந்த பேரை போட்டு எங்கேயோ எல்லாம் மெசேஜ் போய் கொண்டு இருக்கு. என்ன அப்போ அவைகள் அடிச்சு கதைச்சியோடைய சிலோனில் என்ன நடந்தது இங்கே உள்ள ஒன்றுமே தெரியும். இன்றைக்கு தான் இப்போ எல்லாம் சரிப்படுத்தின பிறகுதான் எல்லா நியூஸும் நான் பார்க்குறேன். அப்படியே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்றைக்கு இங்கே தியானத்துக்கு வந்த பிறகுதான் எல்லா விளங்கினது. அப்படியே அந்த ஒரு அதிர்ச்சி ஒன்று வந்த உடனே எங்களோட மனம் எங்க போகுதுன்றதான் அதுல காட்டுது. ஏனென்றால் இந்த பேரை போட்டு பலவற்ற இதையும் பாழடைக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறான். காசு எடுக்கிறதுக்கோ ஏதோ எல்லாம் செய்கிறதுக்கு ஹேக் பண்ணி. அப்ப அது எல்லாரும் அடிச்சு கேட்பினா நீங்க ஏதோ மெசேஜ் கேட்டு நீங்களோட ஒரு மெசேஜ் நான் கேட்க இல்லை. அப்ப அது பெரிய கஷ்டமா இருந்தது. பலரும் அதால பாதிக்க பேர்களை சொல்லினாம், சில பேருக்கு பேரை சொல்லாம செய்யினாம், அப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அப்ப எனக்கு உண்மையா வெளியில என்ன நடந்தானே நான் தெரியும் ஃபியூ டேஸ். ஓகே, அதுதான் முக்கியமா சொல்றேன். அருமையாக இருந்தது. எல்லா விளக்கம் சேவையும் அருமையாக இருக்கிறது. நன்றி. நன்றி. அடுத்ததாக சூரிய மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஐயா அருமையான பேச்சு பேசினார். நானும் ஈலிங் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். திரு ஆறுமுகன் அவர்கள் சொல்லி இருக்கிறார், கட்டாயம் நீங்கள் அங்க போகணும் என்று. அவருக்கு ஐயாவுக்கு தெரியும் அவரை. தெல்லிப்பளை துக்கையம்மன் கோயில் தர்மகர்த்தா ஸ்ரீ ஆறுமுகன் அவர்கள். அவர் இங்கே வந்தபோது என்னை அங்கு அழைத்து கொண்டு சென்றார். நான் அங்கே போயிருக்கிறேன். அருமையான இடம், அருமையா அம்மன் எல்லாம் சிறப்பாக எல்லாரும் போனாங்க இந்த ஃபேமிலியாக. ஐயா உங்களுக்கு நன்றி. உங்களோட சேவை இன்றைக்கும் எங்களுக்கு தேவை, நாட்டுக்கும் தேவை. நாட்டுக்கு அருமையான இதுகள் நீங்க அப்ப இருந்து செய்து கொண்டு வாரீர்கள். உங்களுடைய இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு வாரேன். இந்த மேகசின்கள்ல எல்லாத்துலயும் இருக்குது. நீங்க செய்யறது தொண்டு செய்யறது கூட செய்யறது உங்களோட கோயில் தான். வேற ஒரு தரம் ஈழத்துக்கு செய்யல, முதல் செய்கிற உங்களோட கோயில் என்றதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நீங்க மீண்டும் வர வேணும். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு நாங்கள் தமிழோலை செய்கிற நாள் தொடக்கம் கூட அந்த கோயில் 1/3 அவருக்கு 1/3 இன்கமோ இல்லாட்டி வருமானம் அதிலிருந்து வர காசுகளை சேரிட்டிக்கு தான் செய்கிறார்கள். அப்படி அது மிகவும் பார்க்கவே சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சர் நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஐயா கூறியது போல அந்த கோயிலுக்கு நானும் வந்திருக்கிறேன்.
ஜெர்மனியில் இருந்தாலும் கந்தையா ராஜமனோகரன் அவர்களுடைய தமிழிசை பாடல் புத்தக வெளியீட்டுக்கு வந்த நான் 2003 இருக்கலாம் அதிக காலம். அப்பொழுது வந்த போதும் நான் உங்களுடைய ஒரு சின்ன மேடை அமைக்கப்பட்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மேடை இருக்கிறது. புத்தக வெளியீடு நடந்த மேடையில் நான் அந்த பாடலை ஒன்று பாடியிருந்தேன். சரஸ்வதி பாக்யராஜா அவர்களும் வந்திருந்தார். அவருக்கு முன்னால நான் அவருடைய பாடல் ஒன்று, அதாவது தமிழிசை பாடல் புத்தகத்தில் இருந்த ஈலிங் அம்மன் பற்றிய பாடலை அவர் பாடியிருந்தேன். இவ்வளவு காலம் நான் எவ்வளவு காலத்துக்கு பின்னும் எனக்கு பாடல் ஞாபகம் இருக்கிறது. நான் பாடியது பாடலாமா இப்பொழுது? நன்றி. ஈலிங் பதியுறைந்து இளம்பரை காத்தருளும் காலம் கடந்தவளே கனகதுர்க்கை அம்மா. ஈலிங் பதியுறைந்து இளம்பரை காத்தருளும் காலம் கடந்தவளே கனகதுர்க்கை அம்மா. கோலம் அழகுருவம் கொள்கையதி வீரம் ஞானம் முன்பாதம் நாமோ சரணம். நீலிங் பதியுறைந்து ஞாலம் வரை காத்தருளும் காலம் கடந்தவளே கனகதுர்க்கை அம்மா. காலம் அன்பு மனம் பாசம் கை தாங்கும் கோலம் எமை காக்கும் சுந்தரம் எமை ஈர்க்கும் நீலமேனியோடை நடுமாள் தங்கையாளே கால காலனவள் கையோ இணைந்தவளே வேள பதனமுடை விநாயகனின் தாயே வேள முகர் முருகனையே விரும்பியோ வந்தவளே ஞானம் முழுதும் இன்று நம் தமிழர் நீலை காலம் என்றிடாமல் காப்பாயம் தாயே. ஞானம் முழுதும் இன்று நம் தமிழர் நீலை காலம் என்றிடாமல் காப்பாயம் தாயே. ஈலிங் பதியுறைந்து இளம் வரை காத்தருளும் காலம் கடந்தவளே கனகதுர்க்கை அம்மா. கனகதுர்க்கை அம்மா, கனகதுர்க்கை அம்மா. நன்றி. அருமையாக நல்ல குரல்ல அருமையாக கேட்க இதமாக இருக்கு. நன்றிக்கு நன்றி. அம்பாளுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி நன்றி. எனக்கும் இந்த இடத்தில் பாடலை திரும்ப நினைத்து பாடியது சந்தோஷமா இருக்கிறது ஐயா. நன்றி. மற்றது இந்த பாட்டுக்களை எல்லாம் நீங்க உங்களோட வெப்சைட்ல போடுறதுக்கு யாரையும் சொல்லி போடுவிக்கல. அது உங்களுக்கு அந்த செய்யுங்க. இப்ப நாங்கள் அனுப்பின பாடத்தை இன்னும் வரையில போட இருக்கு. அதற்கு செய்யுங்க. வேண்ட பாட்டை போடலாம். பலர் பாருங்க, அது விருப்பத்துலதான் எல்லாரும் செய்கிறவ, எல்லாரும் செய்ய வேண்டும். அப்ப அதை நீங்க சப்போர்ட் பண்ணி அதுல நீங்க போட வேணும். போட்டுட்டு அந்த நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பாடினவர்கிட்ட சொன்னார் சந்தோஷப்படுவார். மினக்கட்டு செய்கிறாரு. அப்ப அதுக்கு ஐடி டெக்னாலஜிகளை பிடிங்க இருப்பாங்களா, ஐடியோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இருப்பா, அவங்களோட சேர்த்து நான் செய்யலாம். மற்றது இப்பொழுது இறுதியாக கமலாஷினி சிவபாலசிங்கம் அம்மா நீங்க பாடலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் தலைய கொஞ்சம் மேலே வச்சுக்கொண்டு எல்லாம் வடிவா தெரியுது. கீழே கீழே போய்கொண்டு போகும். அதான் நடக்கும். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கரி அருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. பற்பரரும் போற்றும் பதிமயிலாபுரியின் பற்பரரும் போற்றும் பதிமயிலாபுரியின் சிற்பம் நிறைந்த நிழலில்
சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்தகளில் சிங்கார கோலம் கொண்ட கற்பகனின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயனை மறந்தாள், நீ இந்த வேளை தன்னில் சேயனை மறந்தாள். நான் இந்த மாநிலத்தில் நாடுதல் யாரிடமோ, நீ இந்த வேளை தன்னில் சேயனை மறைத்தாய். நான் இந்த நாளினத்தில் நாடுதல் யாரிடமோ, ஏன் இந்த மௌனமம்மா ஏழையன கருள, இந்த மௌனமம்மா ஏழையன கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயுது தருணம், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயுது தருணம், ஆகே ஸ்ரீசாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினில் துணை அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. அஞ்சனமயில் அம்பிகே அம்பிரான் கொஞ்சி குழாவிடும் மஞ்சியே உன்னிடம் அஞ்சனமயிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குழாவிடும் வஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேய் நான், தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேய் நான். ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. அம்மா அருமை 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 அருமையா சாரி, என்ற குரல் இருந்தா போல இருந்துட்டு. இல்ல அருமையா பாடுனீங்க. நீங்களோட நல்ல கணீரண்ட குரல் அருமையான பாட்டு. நன்றி நன்றி. உங்களை இப்ப யாரென்று நான் கண்டு கொண்டேன். நான் இவ்வளவு நேரம் அந்த தெரிய இல்ல, நல்லாக தெரியுது உங்களை. அப்படியா? தெரியுதா? மூத்த அங்கத்தவர்களே ஒருவர். அப்படியா? கண்டுபிடிச்சிட்டேன். கமலாசினியம்மா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் யாரு. அதான் எனக்கு அவர்கிட்ட அதை இப்ப சொன்னபடியா தான் தெரியுது. அதுதான் எனக்கு தெரியும், அவரை நல்லா தெரியும். ஆனா அந்த அதிகமா அந்த கிளண்ட போறையில அவர் பெசிதான் இந்த நேரம். எங்களுடைய பாடினோன்னு இன்னும் கூட தெரிஞ்சிட்டது. நன்றி. எனக்கு அங்க போக விருப்பம் தான். ஆனா இப்ப நாங்கள் அடுத்த முறை போய்க்கல உங்களோட மகள்கிட்ட சொல்லி எங்களோட அனுப்ப சொல்லுங்க, கூட்டிட்டு போறோம். சரி, கட்டாயம் நாங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்கனாலும் அங்க போய் நீங்கள் அங்கே விம்பிள்டன்ல இல்ல நீங்கள் விம்பிள்டன் போறோம். நீங்கள் என்ன பாப்போம் இந்த மாதிரி அம்மன் அருள் புரிவார் உங்களுக்கு. நீங்க சொல்றேன்னா சொல்லுங்க. இறுதியா அவர்கிட்ட ஒரு வசனம் கேட்டு போட்டு நாங்க நிறைவு செய்வோம். என்ன சொல்ல போறீங்களா குலரட்ன? இல்ல, அருமையா பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தார்கள். அந்த வகையிலே மிகவும் சந்தோஷம். அந்த நீங்களும் அந்த கருத்தை சொல்லி இருந்தீர்கள் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள். இந்த வருகின்ற வருமானத்திலே 1/3 இலங்கைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு பணி. அது எந்த ஒரு ஆலயமோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ செய்யாத ஒரு பணியை இந்த திருக்கோயில் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றி. நாங்கள் இலங்கை மக்கள் அனைவரும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு சேவைகள், அதாவது
இலங்கைக்கு இவ்வளவு காசை அனுப்புவது என்பது பல ஆர்கனைசேஷன் தங்களுடைய செலவுகளைத்தான் யோசிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு மக்களும் வாரி வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய சேவையிலே ஒரு கண்ணியம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. அந்த இதுகள் இருக்கும் போது மக்களும் அதை வாரி வழங்குவார்கள் என்பதிலே எந்த ஒரு அச்சமும் இல்லை. இந்த சேவையும் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களிலே கூட நான் பங்கு பெற்றி இருக்கிறேன். அதிலே கணக்குகளிலே அவர்கள் அதுகளை தெளிவாக சொல்வதுதான், ஒரு ஒளிவு மறை இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் போது அதிலே பல பங்கு பெற்றுவார்கள் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையிலே பலர்களுடைய உதவிகளோடும் சந்தோஷத்துடன் தான் இந்த கோயில் தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எனது நன்றிகளையும் அந்த நிர்வாகத்துக்கும் அந்த அங்கத்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகுக. அவருடைய சேவை மேன்மேலும் வளர வேண்டும். அந்த கோவிலிலே அந்த தியான மண்டபம் என்று இருந்த அந்த மண்டபம் பலருக்கு, இங்கிலாந்திலே வாழும் அத்தனை மக்களுக்கும் அது ஒரு தியான மண்டபமாக மிளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நாங்கள் ஆங்கிலத்திலே தியானங்கள் பல வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மக்களையும் நாங்கள் உள்வாங்கும் போது அவர்களுடைய பிரச்சனைகளும் குறையும். அப்படி ஒரு சேவை நாங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோவில் மண்டபங்களுக்கு நாங்கள் கேட்கும் போது தரப்பட்டால் நாங்கள் அந்த சேவையையும் செய்வதற்கு, ஆங்கிலத்திலே பல சேவைகளை செய்வதற்கும் நாங்கள் முன்வருவோம். அதன் மூலம் உங்களுடைய அந்த அயலவர்களுடைய பிரச்சனைகளையும் கொஞ்சம் குறையும் என்பது எனது திண்ணம். அதே நேரம் அந்த மண்டப திறப்பு விழாவுக்கு பின்பு இந்தியாவிலே வந்திருந்து ஒரு பிரம்மஸ்ரீ கூட அங்கு வந்து அந்த தியான வகுப்புகளை நடத்தியிருந்தார். செப்டம்பர் மாதம் மலேசியாவில இருந்து குருநாதர் பாலிமா மகரிஷி அவர்கள் வந்து இந்த தியான நிகழ்ச்சியை தந்திருந்தார். அந்த வகையிலே பல ஆசைகள் இந்த தியான மண்டபத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் நான் இதிலே கூற பெருமைப்பட்டுள்ளேன். இப்படியான அந்த பிளெஸிங் இருக்கும் போதுதான் அது வளரும். அந்த வகையிலே பல வழிகளிலே இந்த மண்டபமும் திருக்கோயிலும் உயர்த்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் எல்லோருடைய பிளஸிங்கும் இருக்கிறது அந்த கோவிலிலே இந்த சேவைகளுக்காக. அதிலே மென்மேலும் வளரும் என்பதிலே அச்சம் இல்லை என கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எனது வேண்டுகோள் என்னென்று, நீங்கள் அந்த மெடிடேஷன் ஹாலுக்கு முன்னால நீங்க விரும்பினா நீங்கள் அதை ஆங்கிலத்தில் மெடிடேஷன் ஹால் அல்லாட்டிக்கு மெடிடேஷன் ஃபார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி என்று பொதுவாக தமிழாக்களுக்கு மாத்திரமில்லாமல் எல்லாருக்கும் போற வார ஆக்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி செய்தீங்களா, உலக அமைதிக்காக, தனி மனித அமைதிக்காகவும் இப்படி நடக்குது ஒரு மெடிடேஷன் என்று அறிவார்கள். ஆனா ஒரு தடவை அதை பற்றி கவலைப்படுறையில கோயில் மாத்திரம் நடத்தி போட்டு போயினும் அதை நீங்க முன்மையாக வந்து செய்ய வேணும். அதை செய்யறதால பலருக்கு தெரியும் என்ன இது வந்து உலக அமைதிக்காக நடக்கிற ஒரு தியான ஹோல் என்று தெரியும். அப்ப கவுன்சிலோ ஒருத்தரும் அதை குறை சொல்ல மாட்டார்கள். மற்றது உங்களுக்கு சில பேருக்கு ஐமிச்சம் பெறலாம், மெடிடேஷன் நிப்பாட்டலாம் நிப்பாட்டலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த தியானத்தலத்துக்கு நாங்கள் 5 வருஷம் அதற்காக யோசிச்சு போட்டு உங்களோட கமிட்டியில நீங்கள் வந்து விஷயங்கள் அவருக்கு விளங்காது, கனவேருக்கு அது விளங்காது, அவளுக்கு விளங்கப்படுத்த வேணும். எங்களுக்கு நான் இங்க கஷ்டப்பட்டு நாங்கள் தியானம் என்ற வேடே சொல்றேன் இல்லை, சைலன்ஸா இருங்கோ. முதல் வந்து ஒரு நீங்கள் தனி மனிதன் அமைதியடைந்தா முதலாவது வீடு அமைதியடையும், அதுக்கு பிறகு சுற்றாடல், அதுக்கு பிறகு அப்படி போகும் கண்ட்ரி. அப்ப நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் மீட்டிங்ல. அதே போல இப்படி உலக அமைதிக்காக ஒரு தியானம் நடைபெறுகிறது என்று போட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் முன்னெண்டு செய்வோம். குலா மாஸ்டரோட நாங்கள் எல்லோரும் வந்து முன்னுக்கு வந்து அதை முன்னெடுப்போம். அது வந்து பொதுவாக இருக்க வேணும், எல்லாருக்கும் தியானம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் எல்லாருக்கும். அதே நேரம் நானும் இன்னொரு கருத்தையும் நான் தலைவரையாக்க சொல்றதுக்கு நான் கடையப்பட்டுள்ளேன். இந்த எங்களுடைய தியானத்திலே உள்ள ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மதத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. எங்களுடைய மூச்சு காற்றை அவதானிப்பதுதான் எங்களுடைய தியான முறை. 100க்கும் மேற்பட்ட தியான முறைகள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தியான முறை எங்களுடைய மூச்சு காற்றை அவதானிப்பதுதான்.
எந்த ஒரு மந்திரமோ அல்லது எந்த ஒரு கடவுளையோ எந்த ஒரு பொருளையோ பல தியான முறைகள் இருக்கிறது. ஒரு ஒரு ஒளியை நோக்கி பார்த்து கொண்டு தியானம் செய்வது அல்லது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தியானம் செய்வது என்று பல தியானம் 100க்கும் மேற்பட்ட தியான முறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தியான முறையிலே நாங்களுடைய மூச்சு காற்றை அவதானிப்பது. அப்ப அந்த வகையிலே எவர் உலகத்திலே வாழும் எந்த ஒரு மனிதரும் இந்த தியானத்தை செய்யக்கூடிய ஒரு வழி. அப்ப நாங்கள் ஆங்கிலேயர்களை கூட அணுகலாம். இந்த இதிலே நாங்கள் பலர் இந்திய வம்சாவினர் பலர் இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்கள் அல்லாத பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் எங்களுக்கு இன்னமும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த ஆங்கிலேயர்களை நாங்கள் உள்வாங்க முடியாமல் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழர்களாக ஏசியனாக்களாக இருப்பவர்கள் அவர்கள் எப்போதும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், மதத்தை திணிக்குவதற்காக இருக்கிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் ஒரு திறந்த மனதிலே இந்த தியானம் செய்கிறது இது எங்களுடைய மூச்சு காற்றை அவதானிப்பதுதான். வேறு எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு மதத்தோடு சார்ந்ததல்ல. அப்ப இந்த தியான மண்டபம் என்று நீங்கள் வைத்திருப்பது பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மண்டபம். அந்த வகையிலே நாங்களும் முன்வந்து உங்களுடைய அந்த பேருக்கு நாங்கள் பெருமை சேர்ப்பதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். பேரை மாத்திரம் போடுங்க. பேர் அது என்ன ஹோல்னு சொல்லி நான் உங்களோட கூட்டுல இல்லாமல் தனிப்பட உங்களோட நான் பேசுறேன். என்னது கட்டாயம் எல்லாருக்கும் செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைகளுக்கும் செல்ல வேண்டும். சும்மா இந்த தலைமுறையோட போக இயலாது. அதே நீங்க அடிச்சுக்கொண்டு கமலா ஜி என்ற சொல்லுங்க. டாக்டர் கமலா கொவென்ட்ரியில இருந்து பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கவுண்டியில இருந்து பேசுறேன். கனகதுர்க்கை அம்மன் ஆரம்பித்த நாள் தொடக்கமே நான் அங்கு அடிக்கடி வருகிறேன். நான் திருவிழா காலங்கள் எப்படியாவது ஒரு நாளைக்குண்டாவது வந்து அம்மனை தரிசித்து விட்டு தான் வர்றேன். நான் போன வருஷம் எங்களுடைய 50வது திருமண ஆண்டு விழாவை அபிஷேகம் செய்து நடத்தினோம். அங்கே வந்து யுவநாதன் ஐயாவும் வந்திருந்தவர். ஐயா மாலை போட்டு உங்களையும் பக்கத்துல வந்து ஒரு கூட்டம் எல்லாம் எடுத்து ஞாபகம் இருக்குது. அதுதான் கூறலாம். எனக்கு அம்மாலாம் மிகுந்த பற்றுதலும் நம்பிக்கையும் உண்டு. நன்றி. நாங்களே நிறைவு செய்ய நேரம் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா ஐயா யுவநாதன் ஐயா? ஓம் ஓம். நிறைய சொல்ல வேணும், நிறைய சொல்லலாம் போல இருக்குது. நம்ம அப்படி நிறைய இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அங்கே டாக்டர் கதை கேட்கல சொன்னால் உழவு பேரோட நீங்கள் பிளங்குறபடியால் ஆக்கள் வந்து போன ஆக்களை கூட அடையாளம் காண கஷ்டம். உண்மையே அதுதான். ஆனபடியால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வருகிற பொழுது இப்படியான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் வர வேணும். கோயிலுக்கு வாருங்கள். எல்லாரும் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தியான வகுப்பை அண்மையில வச்சாலும் கூட நல்லாக இருக்கும். முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு ஆலயம் நிச்சயமாக இந்த தியானத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஈலிங் கவுன்சிலோ அயலவர்களோ இல்லை. அந்த வகையில் அவ்வாறான நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த நேரத்திலும் செய்ய முடியும். அந்த வகையில எல்லாரும் கலந்து கொள்வோம். குலம், நான் உங்களோடையும் ஸ்ரீயண்ணா உங்களோடும் நான் தனிமையாக பேசுகிறேன். பிறகு ஆறுதலாக எல்லாருக்கும் நிறைவாக நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கையில் எல்லோரும் நீங்கள் ஆலயம் எங்கட ஆலயம் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கு. திருவிழா திருவிழாவெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடந்த திருவிழா கிட்டத்தட்ட 40,000 மக்கள் அடியவர்கள் கூடின என்று சொல்லி ஒரு மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். ஏராளமான பணச்செலவில் 55,000 பவுண்ட் ஸ்டேட் திருவிழாவுக்கு மட்டும் செலவு செய்வோம். அந்த செக்யூரிட்டி, ரோட் க்ளோசிங், அது இது கண்டுக்கு உருப்பட்ட இதில் அந்த அளவுக்கு அம்பாள் பரிபூரணமாக இருக்கிறவர்களுக்கும் வாரவர்களுக்கும் நடத்துவர்களுக்கும் நல்லாசியை தர்றபடியாக செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து அந்த பணிகளை நாங்கள் செய்வோம். அது மட்டுமல்ல, முடிந்த அளவு தாயகத்தை நோக்கிய பணி எங்களை ஆலயத்தை பொறுத்தவரையில் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கு. அர்ச்சனத்தை இந்த 3 கொடுக்கறது மட்டுமல்ல, தேர் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த முறை நாங்கள் அதனுடைய விலையை 10 பவுனாக கூட்டினபடியால் அதிகமாக காசு கிடைச்சது. கிடைக்கிற செலவு தவிர்ந்த காசு முழுக்க தாயகத்தில் யூனிவர்சிட்டியோ அல்லாட்டி வேற இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தேர் திருவிழாவில் நடக்கிற அர்ச்சனை தட்டுக்கு மட்டும் கொடுக்குற வளமையும் கூட அதை பாரம்பரியமாக செய்து கொண்டு வரோம். அவ்வாறு முடிந்த அளவு பணி ஈலிங் அம்மன் செய்து கொண்டிருக்கு. நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த பணி தொடர்ந்து நடைபெறும்.
அது ஒரு உறுதியான பணியாக நடக்கிறது. மீண்டும் எல்லாருக்கும் நிறைவாக ஆலயத்தின் சார்பிலும் எனது சொந்த சார்பிலும் மனமார்ந்த நன்றிகள். சிறியண்ணா, குளமண்ணா எல்லாருக்கும் நிறைவான நன்றிகள். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் இன்னொரு வாரம் சந்திப்போம். 2-3 மாதத்துக்கு பிறகு வந்து பேசுங்க, நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா பல விஷயங்களை நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து அறியலாம், உங்கள்கிட்ட இருந்து நாங்களும் அறியலாம். திருப்பியும் சொல்றோம், நாங்கள் செய்கிற தியானம் நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் ஒரு விஞ்ஞானபூர்வமாக என்கரேஜ் பண்ணுகிறார்கள். வேண்டாம், செக் பண்ணி பாருங்க நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் போய். நாங்கள் செய்கிற தியானம் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தியானம் செய்கிறதால நீங்கள் ஆரோக்கியமாகவும் கூட இருக்கலாம் என்பதை தான் இதில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு சந்திப்போம். நான் ஒரு அறிவித்தல். நாளை அவதார் பாபாஜி அவர்களுடைய பிறந்த நாள் என்றபடியா பிஎம்சி தமிழ் மற்றது பிஎம்சி எங்களோட குரூப்போடு சேர்ந்து நாளைக்கு இந்தியன் டைம் 4:30 இந்த ஜூம் ஓப்பனாக இருக்கும். மார்னிங் 4:30 எங்களோட டைம், அவைந்த டைம் 10 மணிலேருந்து இந்த ஜூமில் தான் போவார்கள். இப்போ 10 மணிக்கு எங்களோட அந்த நாளையானவர் பேசுகிறவர் மனிதநேயத்தை பற்றி பேச வருகிறார். ஹீலர் நன்றி வேலு அவர் பேசுகிறார். அதுக்கு பிறகு குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் தனது தியான அனுபவங்கள் அதை பற்றி பேசுவார்கள். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இரவு அவைந்த 5 மணி மட்டும் நடக்கும். அப்போ எங்களோட 5 மணியோட தியானம் எல்லாம் முடிவரையும். அதுவும் அவதார் பாபாஜி இந்த பிறந்த நாள் என்றால் அவர் இன்னும் இந்த நடந்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த உடலில் இல்லாமல் அவர் திரிகிறார். ஆனபடி அந்த நேரம் தியானம் செய்யும் போது உங்களுக்கு கூடிய சக்தி கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனபடியாக தயவு செய்து எல்லோரும் வந்து தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதே ஜூம் லைன் எல்லாம் ஜூம் நம்பர் எல்லாம் இதே தான். நன்றி. அதான் அறிவித்தல். நன்றி. அதாவது இந்தியன் குரூப்போட சேர்ந்து செய்கிறோம் நாங்கள். இரண்டாவதுக்கு தெரியும், எங்களோட குரூப்பில் பலர் வருகிறார்கள், இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள். இரண்டாவது எங்களையே சேர்த்து செய்கிறார்கள். அவ்வளோத்துக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதையும் கூட நான் மிகவும் சந்தோஷமாக கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. மீண்டும் நாளை 9 மணிக்கு UK டைம் சந்திக்கலாம். நன்றி.